வணக்கம் நண்பர்களே. மல்லிகை பூச்செடிகள் நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும். நல்ல மனம் இருக்கும். அதே மாதிரி ஜாஸ்மின் அப்படின்னு பேர் இருந்தாலே அந்த செடிகளுக்கு ஒரு தனியான மனம் உண்டு. அந்த மாதிரி ஒரு வித்தியாசமான ஒரு பூச்செடி தான் இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த செடி தான் நைட் குயின் ஜாஸ்மின், இல்லைன்னா நைட் ப்ளூமிங் ஜாஸ்மின், ராத் கி ராணி அப்படின்னு பல பேரில் சொல்லக்கூடிய இரவு ராணி மல்லிகை. ரொம்ப ரொம்ப வாசனையாக இருக்கும். இதோட ஸ்பெஷாலிட்டி பார்த்திங்கன்னா நைட் டைமில் மட்டும்தான் இந்த பூக்கள் நல்லா விரியும். காலையில் அப்படியே ஒரு சாதாரணமாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். அவ்வளோ மலர்ச்சியாக இருக்காது. நல்ல வாசனை இருக்கும். ஈவினிங் நல்ல ஒரு 6-7 மணி நல்லா ஃபுல் இருட்டின பிறகு தான் பூக்க ஆரம்பிக்குது. நல்ல ஒரு வாசனையாக இருக்கும். இதில் நிறைய கலர்ஸ் வருது. இது வெள்ளை கலரு. இதில் எல்லோ கலர், இந்த பிக்சரில் காமிச்சிருக்கேன் பார்த்தீங்களா, இதே மாதிரி எல்லோ கலர், அதுக்கப்புறம் ஒரு வயலட் கலர். வயலட் கலர் ரொம்ப ரேரு. இந்த ஒயிட் கலர் காமனாக எல்லா நர்சரிஸ்லேயுமே ஈஸியாக கிடைக்கும். இந்த செடியும் எல்லா மல்லிகை செடி மாதிரி வளர்க்குற மாதிரி தான். லோ மெயின்டெனன்ஸ் செடி தான். எல்லா கிளைமேட்லேயுமே நல்லா வளரக்கூடியது. நம்ம ஹாட் கிளைமேட்லேயுமே ரொம்ப நல்லா வளரக்கூடியது. வெயில் வேணும், ஆனால் ரொம்ப டைரெக்டாக உச்சி வெயிலில் வச்சிங்கன்னா இந்த மாதிரி என்னோடய செடியில் கொஞ்சம் கொஞ்சம் லீஃப் பேர்ன்ஸ் வந்திருக்கு. நான் முதல்ல காமிச்சேன் பார்த்தீங்களா, அப்போது செடியை தோட்டத்துக்குள்ளே செடிகளுக்கு இடையில வச்சுருக்கும் போது நல்லா பசுமையாக இருந்தது. அதை சரி பூக்கவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஓப்பன் சன்லைட்டுக்கு மாற்றும் போது அந்த லீஃப் பேர்ன்லாம் வருது. இதுக்கு ஒரு 4-5 மணி நேரம் வெயில் கிடைக்கிற இடம் இருந்தால் போதும். மரங்களுக்கு கீழே வச்சா இன்னும் ரொம்ப நல்லா வரும். ஒரு ஹுமிடிட்டியும் கிடைக்கும், வெயிலும் கிடைக்கும். பூக்கள் எப்பயுமே ஒரு கொத்து கொத்தாக தான் பூக்கும். என் செடியில் நிறைய கொத்து பூத்து இருந்தது. அது கொஞ்சம் கொஞ்சமாக உதிர ஆரம்பிச்சிருது. நானும் நிறைய ஃபுல்லாக ப்ளூம் ஆன பிறகு வீடியோ எடுக்கலான்னு நினச்சேன். ஆனால் ஃபஸ்ட்டு பூத்தது எல்லாமே ஒன்று ஒன்றா கீழே உதிர ஆரம்பிச்சிருது. இது பகல் டைம்ன்றதுனால அவ்வளோ தெரியல. நான் முதல்ல காமிச்ச கிளிப்பிங் நைட் டைம் எடுத்தது. நைட் டைம் தான் அது நல்லா விரிகிறது தெரியுது. அதில் 5 பெட்டல்ஸ் இருக்குது. நல்ல ஒரு காம்பு நீளமாக வந்திருக்குது. நைட்டு விரியும் போது தான் வாசனையும் அதிகமாக இருக்குது. இந்த செடியை தரையிலையும் நட்டு வளர்க்கலாம், தொட்டிகள்லேயே வச்சு வளர்க்கலாம். தொட்டிகளில் வச்சு வளர்க்கும்போது நம்ம சன்லைட்டு மழைக்கு ஏற்ற மாதிரி மூவ் பண்ணி வச்சுக்கலாம். மாடி தோட்டங்களில் வளர்க்குறதுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு ஆப்டான பிளான்ட்டு. அதிகமாக என்னால் பராமரிக்க முடியாது. ஜஸ்ட்டு தண்ணி தான் ஊற்ற முடியும். பூக்கள் மட்டும் எப்போவுமே பூத்துட்டே இருக்கணும். நல்ல வாசனையுள்ள மலராக இருக்கணும். வீட்டுக்குமே ஒரு நேர்மறை ஆற்றல் கொடுக்கக்கூடிய ஒரு மனமிகுந்த மலர் செடி வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த ராத் கி ராணி, அதாவது நைட் குயின் ஜாஸ்மின் செடியை சூஸ் பண்ணி வளர்க்கலாம். இதுக்கு ஏற்ற மண் கலவினா நார்மலாக பூச்செடிகளுக்கு கொடுக்குற மாதிரி 2 பங்கு செம்மண் அல்லது தோட்டத்து மண், 1 பங்கு தொழு உரம், 1 பங்கு கொக்கோபீட், கொஞ்சம் வேப்பம் புண்ணாக்கு, அப்படி இல்லைன்னா சாஃப்ட் ஃபஞ்சிசைடு பவுடர். அது கூட கொஞ்சம் 1 ஸ்பூன் போன் மீல் போட்டுட்டோம்னா பூக்களுமே ரொம்ப நல்லா பூக்கும். செடிகளுக்குமே ஸ்லோ ரிலீசிங் ஃபர்டிலைசராக இருக்கிறதுனால அந்த வளர்ச்சி நல்லாயிருக்கும். வாட்டரிங் தினமும் ஊற்றணும். ஆனால் நம்ம செடி நல்லா வளரணும், சீக்கிரமாக பூ பூக்கணும்னு சொல்லிட்டு ஓவர் வாட்டரிங், ரொம்ப தண்ணி குளிர இருக்கும்போதே மறுபடியும் ஊற்றிடாதீங்க. டெய்லி 1 டைம் நல்லா குளிர ஊற்றி விட்டாலே போதும். மழைக்காலங்களில் தவிர்த்திடலாம். இதை வைக்கும்போது மற்ற செடிகளுக்கு இடையில வைக்கும்போது ஒரு குளிர்ச்சி தன்மை இதுக்கு கிடைக்கும். ஆனால் செம்பருத்தி செடி பக்கத்தில் அவாய்ட் பண்ணிடுங்க. நான் செம்பருத்தி செடிக்கிட்ட வச்சனால என்னன்னு தெரியல, இதில் மாவு பூச்சி வந்திருக்குது. அதுக்கு நம்ம வேப்பெண்ணெய் கரைசல் கொடுத்தாலே போதுமானது. பெரிய அளவில் அட்டாக் ஒன்றும் வரல. அதுக்கு நீம் ஆயில் ஸ்ப்ரேயே போதுமானது. அதுக்கு ஹார்டான பெஸ்டிசைட்ஸ் ஒன்றும் கொடுக்க வேண்டாம். ஃபெர்டிலைசர் நான் இதுக்கு என்பிகே பேலன்ஸ்டாக உள்ளது 1 டைம் இந்த பூக்கிறதுக்கு முன்னாடி கொடுத்தேன். அதுக்கு முன்னாடி 2 months ஒன்ஸ் மாட்டுச்சாணம் உரம் மட்டும்தான் கொடுத்துருந்தேன். இந்த செடிகளுக்கு அதிக அளவில் ஃபெர்டிலைசர்லாம் தேவைப்படாது. கரெக்டாக தண்ணியும் அப்பப்போ உரங்கள் கொடுத்தாலே பூக்கள் எப்போயுமே பூத்துக்கிட்டே இருக்கும். இது சீசனல் ஃப்ளவரிங் பிளான்ட்லாம் கிடையாது. ஆனால் இந்த சம்மருக்கு அப்புறம் அந்த வெயில் குறைஞ்ச பிறகு தான் ஆனால் பூக்கள் பூக்க ஆரம்பிச்சிருக்கு. அக்டோபர் வரைக்கும் நல்லா பூக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் தான் எப்படி இன்னும் அந்த பூக்கள் எப்படி இருக்கும் என்னன்னு தெரியல.
இந்த செடி ஜீரோ மெயின்டெனன்ஸ் சொன்னேன் இல்லையா, அதிகப்படியான ரொம்ப கண்காணிப்புலாம் தேவையில்லை. ஜஸ்ட்டு வாட்டரிங், அப்பப்போ உரங்கள் கொடுத்தாலே போதுமானது. மாடி தோட்டங்கள்லையும் தரை தோட்டங்கள்லையுமே ஈஸியாக மெயின்டைன் பண்ணக்கூடிய ஒரு வாசனை மிகுந்த செடின்னு சொல்லலாம். இதோட விலையுமே ரொம்ப ரொம்ப கம்மி தான். 30 ரூபாயிலேருந்து 50 ரூபாக்குள்ளே தான் இருக்குது. சின்ன செடியாக இருந்ததுன்னா 30 ருபீஸ் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நல்ல பூக்களோட வாங்கும்போது வேணால் ஒரு 50+ இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நான் சின்ன செடியாக தான் வச்சேன். இதை ப்ரொபகேட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸி. ஒரு குச்சி வச்சாலே போதும், உடனே ஒரு 10-15 நாள்லேயே வேர் பிடிச்சி தளைஞ்சிருது. சரி நண்பர்களே, இந்த ராத்கி ராணி செடி கிடச்சதுன்னா நீங்களும் ஒரு செடி வாங்கி உங்கள் வீட்டில் வளர்த்து உங்கள் வீட்டை மணமாக்குங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் வேறொரு புதிய வகை செடியை பற்றிய பதிவுடன் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பை நண்பர்களே.